பிள்ளைகளே, மறுபடியுமாக அவருடைய பாதத்தண்டையில் அமர்ந்து அவருடைய தூய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம் அனைவருக்கும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் அசைவாடவும் ஆவியானவர் கிரியை செய்யவும் இந்த வேதத்தின் பகுதியை நாம் நன்றாக உணர்ந்து அதற்கேற்ற வழியில் நம்மை நாம் தாழ்த்தும் வண்ணமாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவருடைய துணைக்காக நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான வேலையிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்து பரிசுத்தமான வார்த்தைகளை விலக்கிச் செல்லும்படியாக எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும்படியாக உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மனதுங்களிலும் நீர் பேசியருளும். உம்முடைய ஆவியினால் தேவரீர் இந்த நேரத்தில் எங்களை நிறைத்து உம்முடைய சத்தியத்தினால் எங்களை போஷித்து அனுப்பும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். மத்தேயுவின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் கிறிஸ்து தன்னை ஓர் ஹீலிங் ஸ்ப்ரீ ஆக வழக்கத்திற்கு மேலே அதிக அளவில் குணப்படுத்துபவராக மத்தேயு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய குணமாக்கும் ஊழியத்தை குறித்தும் எழுதுகின்றார். தன்னில் ஒரு அபரிதமான வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் இருப்பதை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, 9வது அதிகாரத்தில் தான் குணப்படுத்துவதில் மாத்திரம் வல்லமை பொருந்தியவர் அல்ல, பாவங்களை மன்னிக்கும்படியாக அதிகாரமும் எனக்கு உண்டு என்று அவரை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் விசேஷமாக அங்கு நின்று அவரை என்ன சொல்லுகின்றார் என்று கவனித்துக் கொண்டிருந்த வேதப்பாரகர்களுக்கும் சொல்லும்படியாக அவர் தன்னை விசேஷித்த மன்னிக்கும் அதிகாரம் படைத்தவர் என்பதை பறைசாற்ற விரும்பினார். அதைத்தான் இந்த வேதத்தின் பகுதியில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு ஒருவருடைய இல்லத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியில் இருந்து 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அவருடைய படுக்கையில் வைத்த வண்ணமாக எப்படியாகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடையில் தாங்கள் சேர்ந்து விட வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வாசல் வழியே அவர்களால் உட்புக முடியாது, ஏராளமான கூட்டம். அதை வைத்த சுற்றிலும் ஏதாவது ஒரு பகுதி அவர்கள் கடந்து உள்ளே செல்வதற்கு கிடைக்குமா என்று பார்த்தார்கள். அங்கு அதற்கு சாத்தியமில்லாமல் போயிற்று. இந்த 4 பேரும் கூரையின் வழியாக 4 முனைகளிலும் அந்த படுக்கையை அவர்கள் பிடித்துக் கொண்டு அந்த படுக்கையில் அவனை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் அந்த இடத்திற்கு நேராக அவனை கொண்டு வந்தார்கள். கிறிஸ்து பார்க்கின்றார். ஒரு வித்தியாசமான நிலையில் ஒரு மனிதனை அவர் காண்கின்றார். ஒரு வித்தியாசமான நிலையில் ஒரு மனிதனை அவருடைய சமூகத்தில் கொன்று சேர்க்கக்கூடிய அந்த 4 பேரை அவர் கவனிக்கின்றார். மேலே இருந்து அவர்கள் கீழே இறங்குவதை பார்க்கின்றார். மேலிருந்து ஒரு மனிதனை கீழே இறக்கும் பொழுது ஒருவேளை அது
ஓலை அல்லது கூரையினால் நிரப்பப்பட்ட வீடாக இருந்திருந்தால் அவனை அவர்களிடத்தில் கொண்டு வருவது மிகவும் கடினம். ஏனென்றால் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. சுண்ணாம்பு காரையினால் அது கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்திருக்கும் என்றால் அதை உடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சப்தத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அங்கு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் பல யுக்திகளை அவர்கள் கையாண்டு எப்படியாகிலும் அந்த மனிதனை தேவனுடைய சமூகத்தண்டையில் சேர்த்துவிட வேண்டும் என்ற பிரயாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்த்தார். அதில் அவர்கள் போட்ட கடின உழைப்பை அவர் பார்த்தார். இங்கே வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த திமிரோவாதக்காரன் அவருடைய பரிசுத்த பாதத்தண்டையில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த நிலையில் அவர் அவனை பார்க்காமல் பல பிரயாசங்களுக்கு மத்தியிலே அவனை தன்னுடைய பாதத்தண்டையில் கொண்டு சேர்த்த அவர்களை பார்த்து, அவர்களில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை பார்த்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்தேயின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றது? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, மகனே திடற்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த திமிர்வாதக்காரன் அவரிடமாக எடுத்துச் செல்லப்படும் பொழுது அவரிடமாக இருந்து தான் பெற வேண்டிய சுகத்தை மாத்திரமே அவன் நாடி சென்றான். வேறொன்றும் அவனுக்கு தெரியாது. அவரை சுற்றி இருந்த மற்றொரு கூட்டம் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகின்றார் என்று பார்த்துக் கொண்டே இருந்தது. வேதபாரகர்கள் அவர்கள் தங்கள் மனதில் தேவன் ஒருவர் மாத்திரமே பாராட்டக்கூடிய அந்த மன்னிப்பை இவர் எப்படி பாராட்டுகின்றார்? இவரால் எப்படி ஒரு மனிதனை மன்னிக்க முடியும்? அவருடைய கூற்று சரியானது. இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாவத்தை ஒருவர் மன்னிக்க முடியும் என்றால் அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மாத்திரமே. வேதபாரகர்கள் அதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த மன்னிப்பை தேவன் பாராட்டக்கூடிய ஒன்றை இவர் எப்படி பாராட்ட முடியும்? இந்த 9வது அதிகாரத்தில் Jesus is proving that he is not merely a healer. He has an authority of God, and therefore he is God. இந்த அதிகாரத்தில், இந்த வேத பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு குணப்படுத்துபவராக மாத்திரமல்ல, வியாதிகளில் இருந்து விடுவிப்பவராக மாத்திரமல்ல, என்னிடத்தில் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டு, ஆகவே நான் தேவனுக்கு சமமானவராக, அவருடைய தத்ரூபமாக இருக்கின்றேன் என்று சொல்லுவதற்காக இந்த வேதத்தின் பகுதியை பரலோகம் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றது. திமிர்வாதக்காரன் தன்னுடைய அங்கவீனத்தில் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அவன் எதிலிருந்து விடுவிக்கப்பட்டால் பூரணமாக முழுமையான ஒரு சுகத்தை பெறுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். மனிதர்கள் சந்தித்து வருகின்ற எல்லா விதமான அந்த வியாதி பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். எல்லா நோய்களுக்கும் முதற் காரணம் பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவினால் ஏற்படக்கூடிய அந்த வியாதிகளை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அந்த நோயை அவர் பூரணமாக களைந்தெறிய வேண்டும் என்றால் there must be a root level operation. வேரிலிருந்து
அந்த நோயானது, அந்த வியாதியானதை அவர் வேரிலிருந்து புடுங்குவதற்கு ஆசித்தார். He did not do merely a treatment for symptoms. He attended to the ultimate disease. ஒரு வியாதி நிமித்தமாக படக்கூடிய அந்த பாட்டிலிருந்து மாத்திரமல்ல, அந்த வியாதியிற்கான மூல காரணத்தை அறிந்து அதை வேரிலிருந்து அகற்றும்படியாக அவர் பிரயாசப்பட்டார். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் பாவம் என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய குணமாக்கும் வேலையை அதன் அடிப்படையில் இருந்து அவர் துவங்கினார். If Christ heals somebody, it should be wholesome. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனை சுகப்படுத்துகின்றார் என்றால் அந்த சுகம் பூர்ணமாக இருக்க வேண்டும். அந்த சுகம் பூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நோயிற்கான அடிப்படையை அவர் கவனிக்க வேண்டும். அந்த நோயிற்கான அடிப்படையை அவனிலிருந்து அகற்ற வேண்டும். அந்த நோவுக்கான காரணமான பாவத்திலிருந்து ஒருவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். எனவே கிறிஸ்து தான் யார் என்பதை, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன என்பதை காட்டுவதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனை கண்ட மாத்திரத்தில் தானே அவர் அவனை மன்னிப்பதற்கு முற்பட்டார். வேதப்பாரகர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அவனை மன்னித்த மாத்திரத்தில் தானே என்ன இவன் தேவன் செய்யக்கூடியதை செய்கின்றானே, இது தேவ தூஷணம் அல்லவா, தேவனுடைய அந்த மகத்தான நாமத்திற்கு கலங்கத்தை அல்லவா இவன் ஏற்படுத்துகின்றார். வேதப்பாரகர்கள் மத்தேயு 8வது அதிகாரத்தில் அவர் செய்த அனைத்து அந்த அற்புத அடையாளங்களையும் சுகப்படுத்தக்கூடிய காரியங்களையும் கண்டு அவர்கள் மிகவும் நேசித்தார்கள், வரவேற்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டாடினார்கள். எப்பொழுது அவர் பாவத்தை மன்னிக்க ஆரம்பித்தாரோ, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று சொன்னாரோ, அந்த நிமிஷத்தில் தானே தேவனை தூஷிப்பவர் என்று அவர்கள் அவருக்கு எதிர்நிலையில் நின்றார்கள். அவன் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அவர் சுகப்படுத்தின விதம், எதை செய்யும்படியாக அவன் கொண்டு வரப்பட்டானோ அதை செய்யாமல், எதை இவருடைய அதிகாரத்திற்கு கீழாக இல்லையோ அதை செய்கின்றாரே. குறை பிரித்து கொண்டு வரப்பட்டவனின் விசுவாசத்தை கண்டல்ல, அவனை கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை சுத்தப்படுத்தினார். கிறிஸ்து அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறியவுடனே அவனை கொண்டு வந்தவர்கள் நினைத்தார்கள், இந்த பாவ மன்னிப்பில் ஒரு சொஸ்தம் ஒன்று என்று விசுவாசித்தார்கள். அவனை சொஸ்தப்படுத்தும்படியாக உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, அதில் ஒரு சொஸ்தம் உண்டு என்று நினைத்தார்கள். ஆனால் வேதப்பாரகர்கள் நினைத்தார்கள், இது தேவதூஷணம் அல்லவா. ஒரே செயலை விசுவாசித்தவர்கள் ஒரு அளவிலும் விசுவாசிக்காதவர்கள் வேறு அளவிலும் அவர்கள் கண்டார்கள். They wanted the fruit of healing, not the root of healing. இந்த வேதப்பாரகர்கள் குணப்படுத்தக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையை அவர்கள் மிகவும் நேசித்தார்கள். ஆனால் எந்த நிலையில் அவர் அதை சொஸ்தப்படுத்துகின்றார் என்று அதை கண்ட மாத்திரத்தில் தானே அவரை தூஷித்தார்கள். கிறிஸ்து எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? தேவனால் மாத்திரமே
செய்யக்கூடிய ஒன்றை, தேவனுடைய அதிகாரத்திற்கு மாத்திரமே உட்பட்ட ஒன்றை இந்த மனிதர் எப்படி செய்ய முடியும்? பாவங்களை மன்னிக்க தேவனால் மாத்திர முடியும் என்று வேதபாரகர்கள் நினைத்தார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் கிறிஸ்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை என்ன செஞ்சாரு? எழுப்பினார். அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு போ. எந்த வல்லமை, எந்த அதிகாரம் தேவனுக்கு மாத்திரம் உண்டோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது மனுஷகுமாரனுக்கும் அந்த வல்லமை உண்டு என்று வேதபாரகர்கள் உணரவில்லை. நோய்களை குணமாக்குவதற்கு என்னில் இருக்கக்கூடிய ஒன்று அவர்களை குணமாக்கும் என்றால் அவனை முழுமையான நிலையில் குணமாக்குவதற்கு அந்த பாவத்திற்கு காரணமான, அவருடைய நோவிற்கு காரணமான அந்த பாவத்தை மன்னிக்கணும். அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய அவருடைய அந்த வியாதி குணமாகாது என்பதை உணர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உண்மையாக அதை செய்தார், நிரூபித்து காட்டினார். ஆனால் வேதபாரகர்கள் அந்த செயலை தேவனுக்கு விரோதமான தூஷணமாக, they considered that as a blasphemy. If Jesus says thy sins are forgiven, then he is claiming himself to be God. He cannot be God because he does not fit into their preconceived idea of who God is. தேவன் யார், அவருக்குரிய விசேஷ அதிகாரங்கள் என்ன என்று அவருடைய மனதில் ஒரு கூற்று இருந்துச்சு. அந்த கூற்றிற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொருந்தவில்லை. ஆகவே அவர் மன்னிப்பதற்கு அல்லது தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு அவர் சமமானவர் அல்ல. அவர்கள் தேவன் என்றால் யார் என்பதற்கான தனிப்பட்ட நிலையில் அவருடைய உள்ளங்களில் வைத்திருந்த அந்த கூற்றிற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொருந்தவில்லை என்பதற்காக அவர்கள் அவரை வெறுத்தார்கள். அவர் என்னவெல்லாம் செய்யும்படியாக பிரயாசப்பட்டாரோ அவற்றை எல்லாம் தேவனுக்கு தூஷணமாகவும் அவற்றை எல்லாம் பரலோகத்திற்கு விரோதமாகவும் அவர்கள் கண்டார்கள். அந்த தேவனுக்கு அடுத்த மேன்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கொடுக்க விரும்பவில்லை. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை முழுமையாக சுஸ்தப்படுத்தினார். What is complete healing? முழுமையாக சுகப்படுத்துதல் என்றால் என்ன? அவன் குணப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த நோயை வேர் அளவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த நோயை அவனிலிருந்து வேர் அளவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த மன்னிக்கும் அதிகாரத்தை வேதபாரகர்கள் போன்றவர்கள் எதிர் நிலையிலிருந்து பார்த்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் தன்னிடத்தில் உண்டு என்பதை காட்டுவதற்காக இந்த திமிர்வாதக்காரனை அவர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். மத்தேயு 9வது அதிகாரம் வசனங்கள் 4-5 என்ன சொல்லுகின்றது? கிறிஸ்து அவர்களது உள்ளத்தின் நினைவுகளை, யாரது உள்ளத்தின் நினைவுகளை? வேதபாரகர்களுடைய உள்ளத்தின் நினைவுகளை அவர் அறிந்து அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் இருதயங்களில்
பொல்லாதவைகளை நினைப்பது ஏன்? பரலோகம் தன்னுடைய குமாரனுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய அந்த விசேஷமான அதிகாரத்தை குறித்து நீங்கள் அதிகமான நிலையில், வெறுத்த நிலையில் பார்ப்பது என்ன? உங்களுடைய இருதயங்களில் பொல்லாதவைகளை ஏன் நினைக்கின்றீர்கள்? நீங்களே சொல்லுங்க. அவர்களிடத்திலேயே அதற்கான பதிலை அவர் சொல்லும்படியாக சொல்லுகிறார். நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கூறுவது எளிதா? நீ எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எளியதா? To heal, தேவனுக்கு பிரியமானவர்களே, there are so many polyclinics are available. ஒருவனுடைய நோயை குணப்படுத்துவதற்கு அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி அந்த காலங்களுக்கு தந்தது ஒன்று மருத்துவ முறைகள் அங்கு காணப்பட்டது. இக்காலங்களில் காணப்படக்கூடிய அந்த பல்முக மருத்துவமனைகள், எல்லா நோய்களையும் குணப்படுத்துவோம் என்று அழைக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. மருந்துக்கள் காணப்படுகின்றது, மருத்துவ வசதிகள் காணப்படுகின்றது, மருத்துவர்கள் காணப்படுகின்றார்கள், ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அந்த வியாதிகளுக்கான தீர்வை செய்து கொண்டிருக்கின்றது. There are so many polyclinics. எந்த ஒரு பாவம், எந்த ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் கெட்டு போயிற்றோ அதற்கு சிகிச்சை அளிப்பது மாத்திரமல்ல, அந்த பாகங்களையே அப்புறப்படுத்தி வேறொரு அதே போன்ற பாகத்தை வைத்து ஒருவனை உயிரிழக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கின்றது. இருதய கோளாறா, இருதய மாற்று அறுவை சிகிச்சை. நுரையீரல் கோளாறா, நுரையீரல் அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை. கிட்னி, சிறுநீரக கோளாறா, அதை அப்புறப்படுத்தி இன்னொரு கிட்னியை வைத்து அவர்களை உயிர் ஓட்டத்திற்குள்ளாக கொண்டு வருவது. மருத்துவத்தில் எல்லாமே வந்த நிலையில இந்த உலகம் மருத்துவ ரீதியாக முன்னோக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை நோவிலிருந்து எழுப்புவது கடினமா? இல்ல. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் என்ன கேட்கின்றார்? ஒரு மனிதனை நீ எழுந்து நட என்று சொல்வது கடினமா, அல்லது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது கடினமா? எழுந்து நட என்று சொல்வதற்கு உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒரு மனுஷரால், ஒரு நபரால் தான் முடியும். ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், is there any clinics? Is there any research centers? பாவங்கள் மன்னிக்கப்பட தேவனுக்கு பிரியமானவர்களே, அதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு நபரிடம் சென்றால்தான் அது என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். எந்த ஒருவருக்கு பரலோகம் அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றதோ அவரிடத்தில் கொண்டு சென்றால்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவனுக்கே உரிய மன்னிக்கும் அதிகாரத்தை கிறிஸ்துவுடையவராக இருப்பதில் அவர்களுக்கு பிரச்சனை. யார் இவர்? இவர் மேசியாவா? மனுவுருவில் வந்த பரத்தின் தெய்வமா? பிதாவின் தற்சொருவியா? பாவத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்க வந்த இரட்சகரா? குழப்பம் உங்களுக்கு. இந்த நிலையில் வரக்கூடிய ஒருவருக்குத்தான் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். And therefore, who is he? கிறிஸ்து யார்? அவருக்குரிய அந்த மேன்மைகள் எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
அவர்களுக்கு அதை அறிவிப்பதற்கு ஒரு மேடை வேணும். இப்போ he needs a platform to expose himself. அவர் தான் யார் என்பதை சொல்லுவதற்கு வாய்ப்பு வேண்டும், நிரூபிப்பதற்கு ஒரு சூழல் தேவைப்பட்டது. அந்த சூழலைத்தான் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமைத்துக் கொண்டார். தான் யார் என்பதை அந்த வேதப்பாரர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்வதற்காக ஒரு 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 சூழலை அவர் ஏற்படுத்தினார் என்றால் அது இந்த சூழல் தான். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பது கஷ்டமா? எழுந்து நட என்பது கஷ்டமா? The process of forgiveness வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனுஷனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகின்றது? இந்த உலகத்தில் பாவத்தை போக்க அது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி மன்னிக்கப்பட்டால் தான் அந்த பாவம் போக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது என்ன நம்மிடத்தில் வலியுறுத்துகின்றதோ, வாட் எவர் இட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் யூ, யூ ஷுட் கிவ். எதையெல்லாம் அது உன்னிடத்தில் கேட்கின்றதோ, எதையெல்லாம் அது உன்னிடத்தில் டிமாண்ட் பண்ணுகிறதோ அவற்றை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும். அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்காக பலி கொடுக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. And therefore there must be a sacrifice. ரத்தம் சிந்தல் அங்கு இருக்க வேண்டும். அந்த பலி பழுதற்றதாக இருக்கணும், அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும், பாவத்தில் தோன்றியதாக அல்லாது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். பாவத்தில் கற்பம் தரித்தவர்களாக இவ்வுலகில் காணக்கூடிய அனைவரும் காணப்படுவதனால் இந்த பாவ உலகத்தில் பிறந்த யாராலும் என்ன செய்ய முடியாது? அந்த பாவத்திற்கான, அந்த பாவத்தின் மன்னிப்பிற்கான இரத்தத்தை அல்லது பலியாக தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் அந்த பலி பூமியில் இருந்தல்ல, இந்த உலகத்தில் இருந்து அல்ல, இந்த உலகத்தில் தோன்றி வாழக்கூடிய ஒருவரிடத்திலிருந்து அல்ல. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக அனுப்பினால், எல்லோரும் பாவத்தில் கற்பம் தரித்தவர்களாக இருக்கும் பொழுது யாரால் தான் அந்த பலியாக தன்னுடைய இரத்தத்தை அந்த பாவத்திற்காக கொடுக்க முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவ கரையற்றவர்களாக பாவமில்லாத ஒரு இடத்திலிருந்து வரக்கூடியவரால் தான் அது செய்ய முடியும். அப்படி என்றால் பரத்தில் உள்ள ஒரு நபரால், ஒன்று தேவனால் அல்லது அவருடைய குமாரனால். Can God die? தேவன் மரிக்க முடியுமா? தேவன் மரித்தார் என்றால் அவர் தேவனாக இருக்க முடியுமா? தேவன் என்று சொல்லப்படுவதற்கு ஒரே சான்று அவரில் இருக்கக்கூடிய சாவாமை. அவர் மரித்தார், அவர் தேவன் இல்ல. அவர் தேவனாகவும் மரிக்க முடியாது. என்ன குழப்பம்! ஆக தேவனும் அவரது குமாரனும் மரிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தெய்வீகத்தில் இருக்கின்றார்கள், சாவா வரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் உலகத்தின் பாவம் எப்படித்தான் படிக்க முடியும்? இந்த உலகத்தை எப்படித்தான் மீட்டெடுப்பது? ஒரே வழி, தேவன் இப்பூ உலகிற்கு வர வேண்டும். He should come down. Can God come down to this sinful world? No.
தேவன் எப்படி உலகத்திற்கு வர முடியும்? அவர் அப்படி வர வேண்டும் என்றால் மனிதனாக அவர் அவதரிக்க வேண்டும். He should take human form and live among them without any spot of sin in him. God should become man. That was a proposal kept in heaven above. யாராவது ஒருவர் பரத்திலிருந்து இந்த பூலோகம் நோக்கி சென்று அந்த பாவ உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும். There was a proposal placed before heavenly being. தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். இவ்வுலக பாவத்தை போக்க வேண்டும் என்றால் மனுஷ சாயலாக வர வேண்டும் என்றால் என்னென்னத்தெல்லாம் செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபர் அதை விட்டு இறங்கணும். இது பூலோகத்திற்கு வர வேண்டும். கர்த்தத்துவத்தை வெறுத்து மனித சாயலை அவர் தரித்துக் கொள்ள வேண்டும். மனுஷனாக, அதிலும் அடிமையின் ரூபம் எடுத்து பூமியின் கடைநிலையில், பொருளாதாரத்திலும் சரி மேன்மையிலும் சரி, இந்த உலகத்தில் மனுஷ சாயலாக வரக்கூடியவர் எப்படி இருக்கணுமா? கடைநிலையில். தான் உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு சிறு இடம் கூட இல்லாத நிலையில் தான் எதிர்கொள்ள வேண்டிய துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், கஸ்திகள், அவமானம், பாடுகள் எல்லாவற்றிற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தவராக, கொடூரமான மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவராக, பாவத்தை மன்னிப்பதற்கு பலியாக தன்னை என்ன செய்யணுமா? ஒப்புக் கொடுக்கணும். ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி பெறுகிறான் என்றால் அவன் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மேன்மையை விட்டு மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் உயர்நிலையில் அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து தலை சாய்க்க இடமில்லாமல் தான் மனு உருவு எடுப்பதற்கு, தான் பிறப்பதற்கு கூட தன்னில் ஒரு இடம் இல்லாத நிலையில் அவன் என்ன செய்யணும்? துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், கஸ்திகள், அவமானங்கள், நிந்தைகள் இவைகளின் வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பூலோக வாழ்க்கையில எந்த நிலையில் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அவன் வாழ்கின்றானோ, எப்படியெல்லாம் இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கின்றதோ அந்த நிலையில் அல்லாமல், எந்த நிலையிலும் தன்னை பாவப்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை சத்ருவாகிய சாத்தான் தனக்கு முன்பதாக வைக்காவிட்டாலும் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு தன்னுடைய பரிசுத்தமான அந்த ஜீவனை பலியாக அந்த சிலுவையில் கொடுக்கும் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாதையெல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த ஒரு நபர் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். எது கஷ்டம்? நீ எழுந்து நட என்பது கஷ்டமா? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை கஷ்டமா? வேதப்பாரகர்கள், பரிசேயர், சதுசேயர், யூதர்கள்
அவர்களுக்கு இருந்த பிரச்சனை இதுதான். தங்களுக்காக ஒரு மேசியா வருவார், தங்களுக்காக ஒரு மேசியா வந்து என்ன செய்வார்? அடிக்கப்படுவார். தங்களுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுவார். கொடூரமான அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பார். எவ்வளவு நாட்கள் காத்திருந்தார்கள்? 4000 வருஷங்கள். யாருக்காக காத்திருந்தார்கள்? மேசியாவிற்காக. யுகநெடுகிலும் காத்திருந்தார்கள். அந்த மேசியா அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் வராத ஒரே காரணத்தினால், அந்த மேசியா அவர்கள் எதிர்பார்த்த மேன்மையில் வராத ஒரே காரணத்தினால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மேசியாவை அவர்கள் பார்த்த விதத்தில் அவர் வராததினால், அவரை ஏற்றுக்கொள்ளாததினால், அவர் செய்த எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பாவத்தை மன்னிக்க முற்படும் பொழுதெல்லாம் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கான எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய தெய்வத்துவத்தை, தேவனுக்கே உரிய மன்னிக்கும் அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்பொழுதெல்லாம் மன்னிக்கும்படியாக முற்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தேவ தூஷணம் செய்கின்றார், சொல்லுகின்றார் என்று அவர்கள் அவருடைய முகத்தில் முத்திரையிட்டார்கள். அவரது தெய்வீகத்தை, அவரது மேசியாத்துவத்தை எப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அப்பொழுதே அவர்கள் பேசுவதை எல்லாம் அவர்கள் தேவ தூஷணம் என்று சொன்னார்கள். The scribes, the established religious authority, thought Jesus was a blasphemer. இந்த வேதப்பாரகர்கள், அங்கீகரிக்கப்பட்ட யூத மத தலைவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஓர் தேவ தூஷணம் சொல்லக்கூடியவர் என்று முத்திரை குத்தினார்கள். கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை எழுப்பி நடக்க செய்து தன்னுடைய சுகப்படுத்தும் வல்லமையையும் அங்கு நிரூபித்தார். அவனை பூர்ணமாக சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனுடைய பாவங்களை மன்னிப்பதன் மூலமாக அவருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதையும் அவர் நிரூபணம் செய்தார். கிறிஸ்து தன்னுடைய பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தின் மூலம்தான் தேவனுடைய குமாரன் என்பதையும் மேசியா என்பதையும் he is in fact God என்பதையும் நிரூபித்தார். ஏன் இந்த அனுபவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை அவர்களுக்கு முன்னதாக நிரூபிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அனுபவம். ஒரே நேரத்தில் குணப்படுத்துபவர் என்ற நிலையையும், ஒரே நேரத்தில் அந்த குணப்படுத்துவதற்காக அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் என்பதையும் நிரூபிப்பதற்காக அவர் இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். திமிரவாதக்காரன் எழுந்து தன் வீடு நோக்கி செல்வதைக் கண்ட அவர்கள் தாங்கள் இதுவரை அவர் மீது வைத்திருந்த அபிப்பிராயம் தவறு என்று என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தவறை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். தேவன் இவரில் அதிகமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் அவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த அற்புத சுகமளிக்கக்கூடிய இந்த காரியத்தை அவர் செய்தார். அவனை என்ன செய்யறாரு? உடனே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சுகம் பெற்றாய், நீ உன்னுடைய வீட்டுக்கு போ. எவ்ரிதிங் ஹேப்பன் அட் ஒன்ஸ். இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் நாம் எதை கிறிஸ்துவில் அதிகமாக காண விளைகின்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம்? குணமாக்குபவராக, நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பவராக, எங்களை போஷிப்பவராக, எங்களுடைய நெருக்கடியில் இருந்து எங்களை அப்புறப்படுத்துபவராக, இப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண விரும்புகின்றோம்.
அவரில் இருக்கக்கூடிய மறுபகுதி, a divine aspect. எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கான ஆற்றல், அதிகாரம் படைத்தவர் என்பதை காண விரும்புவதில்லை. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்ற அவரது வார்த்தை அவனுடைய பாடு, அவனுடைய வியாதியிலிருந்து குணமாக்கியது. அவருடைய வார்த்தையில் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன வார்த்தையில் இருந்த அந்த வல்லமை அவனுக்குள்ளாக பாய்ந்த மாத்திரத்தில் தானே அவன் எழுந்து அவனுடைய இல்லத்திற்கு போக முடியாத, வீட்டிற்கு போக முடியாத சென்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை நீ எழுந்து நடந்து உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன அந்த வார்த்தை அவனை குணமாக்கியது. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவன் மீது அவர் காட்டிய இரக்க மன்னிப்பு, it made him a new creation. He became new creature. எழுந்து உன்னுடைய விடலத்திற்கு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னது அவனை குணப்படுத்தியது. உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவர் உதித்த அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையில் அவன் வைத்த விசுவாசம் அவனை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றியது. He became new man in Christ. அவனை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றியது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி என்ன? அவர் நம்மை நம் பாவங்களிலிருந்து எப்பொழுது மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதிலிருந்து அவர் குணமாக்கிய ஒரு நிலையில் இருந்தல்ல, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று என்றைக்கு நம்மீதாக அவர் தன்னுடைய கண்களை வைத்து நம்மிடத்தில் இருந்த அந்த வார்த்தைகளை உதிர்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று எப்ப சொல்றதோ அப்பத்திலிருந்து சரீர அளவில் குணப்பட்ட மாத்திரத்தில் இருந்தல்ல, ஆவியின் அளவில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வார்த்தைகளை உதிர்க்கின்றாரோ அப்பொழுதிலிருந்து கிறிஸ்துவத்தின் வெற்றியின் வாழ்க்கை நமக்கு துவங்குகின்றது. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்ற அவரது வார்த்தையில் வார்த்தையில் இருக்கும் நம் பாடுகள், வியாதிகளில் இருந்து பெரும் குணமாக்குதலை மாத்திரம் நமக்கு கொடுக்கின்றது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய பாடுகளில் இருந்தும் நம்முடைய வியாதிகளில் இருந்தும் அது என்ன செய்யுது? நம்மை குணமாக்குகின்றது. அந்த குணமாக்குதலை மாத்திரம் நீங்களும் நானும் விரும்புகின்றோமா? நாம் படக்கூடிய பாடுகளிலிருந்து பெறக்கூடிய விடுதலையை மாத்திரம் நாம் விரும்புகின்றோமா? நாம் கடந்து செல்லுகின்ற வியாதி துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்ற வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் அதை பெற்றுச் செல்பவர்களாக அவருக்கு முன்னதாக நிற்கின்றோமா? அல்லது அவர் பாராட்டக்கூடிய மன்னிப்பில் இருந்து நாம் பெறக்கூடிய புது வாழ்விற்காக, புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய மன்னிப்பை நாடி நாம் செல்லுகின்றோமா? அவர் கிறிஸ்துவாக நமக்காக சிந்தும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பை பெற்றவர்களாக இருப்பதற்கு நாம் வாஞ்சிக்கின்றோமா? கிறிஸ்துவின் வார்த்தையினால் நாம் பெறக்கூடிய சொத்தத்தை மாத்திரம் நாம் நாடி நிற்கின்றோமா? அற்புத அடையாளங்களை மாத்திரம் நாம் எதிர்பார்த்து அவருக்கு உண்மையாக காத்துக்கொண்டு நிற்கின்றோமா? அவர் முதலாவதாக அந்த திமுதுவான காரிடம் இருந்து அவன்கிட்ட என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
இதை சொன்ன மாத்திரத்தில் தானே அவர் கூறியவுடன் அவரது வார்த்தையின் வலிமையினால் அவன் எழுந்தான். மற்ற 4 பேர்கள் அவனை சுமந்து வந்த அந்த அந்த படுக்கையை அவன் தான் ஒருவன் மாத்திரமாக அதை தன்னுடைய கரத்திலே அவன் என்ன செஞ்சான், எடுத்துக்கொண்டு இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கின்றான். எழுந்தான், தன் படுக்கையை சுமந்தான், தன்னுடைய வீடு நோக்கி நடந்தான். அவனை அவர் எழுந்து படுக்கையை சுமந்து நீ போ என்றார். அவனை எங்க போ சொன்னார் தெரியுமா? எங்க போ சொன்னாரு? உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ. இவ்வுலக பாடுகள், வேதனைகள், நெருக்கடிகள், வியாதியில் இருந்து விடுதலையை விரும்பி மாத்திரம் வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் எதற்காக விரும்பி வருகின்றார்களோ அவற்றை அவர்களுடைய இருதயங்களின் வாஞ்சைக்கேற்றவண்ணா கொடுத்துறாரு. நீ எவ்வளவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதற்காக வருகின்றாயோ அதை நீ பெற்றுக் கொள்வாய். அவர் செய்யக்கூடிய அந்த அற்புத அடையாளங்களின் மூலமாக நீ அதை பெற்றுக் கொள்வாய். அவர் அவரது தேவைகளுக்கு தகுந்தாற் போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கின்றார், அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களுக்கு என்ன காரியங்கள் பாராட்ட வேண்டுமோ அவற்றை அவர்களுக்கு பாராட்டுகின்றார். கிறிஸ்துவாக அவரது இரத்த சிந்துதலில் பெறக்கூடிய மன்னிப்பை நாடுபவர்களுக்கு மன்னிப்பை அளிக்கின்றார். அதுக்காக அவர்களுக்கு அதை கொடுத்துறாரு. பூரணமாக நான் குணப்பட வேண்டும். அந்த பூரணமான குணப்படுத்தல் பரலோகம் என்னை மன்னிப்பதனால் மாத்திரமே எனக்கு உண்டு என்று வருபவர்களுக்கு அந்த மன்னிப்பை அவர்களுக்கு பாராட்டுகின்றார். அந்த மன்னிப்பில் தான் அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகின்றான். அந்த மாற்றத்தை பெறுபவனே அவரோடு நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றான். இவ்வுலக பாடுகள், வேதனைகள், வியாதிகள் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் அதை அவர்கள் பெறுகிறார்கள். He gives them all that. ஆனால் கிறிஸ்து அவர்களை எங்கு அனுப்புகிறார் தெரியுமா? இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து விடுதலை பெற விரும்புபவர்களுக்கு, இந்த உலகத்தில் தாங்கள் படக்கூடிய அவதிகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு, வியாதியில் இருந்து குணப்படுத்தப்பட வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு, நெருக்கடியில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் வரக்கூடியவர்களுக்கு, வறுமை, கஷ்டம், கஷ்டங்களில் இருந்து தாங்கள் வெளியில் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி வரக்கூடியவர்களுக்கு அவரவருடைய எண்ணத்திற்கு தகுந்தது ஒன்று அவர்கள் எதிர்பார்த்து அவருடைய சமூகத்தில் வருகின்றார்களோ அதை கொடுப்பதற்கு அவர் வாங்கி உள்ளவராக இருக்கிறார். கொடுத்துறார். வாட் எவர் யூ வாண்ட் யூ டேக் இட். ஆனால் அதற்காக மாத்திரம் வரக்கூடியவர்களை அவர் எங்க அனுப்புறார் தெரியுமா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஒரு மிலிட்டரியிலையோ ஏர்போர்ஸ்லையோ இல்ல தகுதியின் அடிப்படையில் ஒரு மனிதன் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடங்களிலோ அவன் எல்லா விதமான அந்த தகுதி அடிப்படையிலான அந்த ப்ராசஸை கடந்து வரும்பொழுது அவன் அதற்கு தகுதியற்றவனாக நிற்பான் என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ உன் வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போன்னா அர்த்தம் யூ ஆர் நாட் ஃபிட். தேவனுடைய சமூகத்தில் நாடக்கூடியவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த உலகத்தில் தாங்கள் பெற வேண்டிய அந்த பாடுகளில் இருந்து விடுதலைக்காகவும் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக மாத்திரம் வருவீர்கள் என்றால் அதை கொடுக்கின்றார். ஆனால் நித்தியத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எந்த ஒரு பாகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மறுபாகமாக மறுபகுதியாக அங்கு இந்த அனுபவத்தில் காணப்பட்டுச்சோ அந்த பாகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது தான் அவருடைய மன்னிக்கும் அவருடைய மன்னிப்புக்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது
எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த மன்னிப்பை பெற்றவர்களாக நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த விடுதலையை பெற்றவர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது அவர் என்ன செய்றாரு? உங்களை வீட்டுக்கு போன்னு அனுப்புறதில்லை. You come with me. You come with me to eternity. அற்புத அடையாளங்களுக்காக மாத்திரம் நாம் அவரிடமாக சென்றோம் என்றால் நாம் நம்முடைய அழிந்து போகும் நம் வீட்டிற்குத்தான் போக முடியும். நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் சென்றால் அவர் தன்னுடைய வீட்டுக்கல்ல, தன்னுடைய வீடாகிய அந்த பரத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றார். அவருடைய கரம் பற்றி நாம் அங்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய மறுபகுதி, கிறிஸ்துவில் காணப்படக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு, அவரில் காணக்கூடிய தெய்வத்துவம், அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது எந்த பாதையை உங்களுக்கும் எனக்கும் காட்டிச் சென்றாரோ அந்த பாதையில் உங்களையும் நீங்களும் நானும் நம்மை வகுத்து கொண்டோம் என்றால் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, மேலே போவோம். இதை சொல்லுவதற்காகத்தான் தர்மையான பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார், சீக்கிரமாக வரப்போகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டக்கூடிய இந்த உலகத்தின் நன்மைக்காக மாத்திரமே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் நாம் கட்டி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தான் போவோம். பரம வீட்டிற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலையில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த பரம வீட்டிற்கு நாம் செல்வோம். அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவரீர் நீர் எங்களோடு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு மெல்லிய சப்தத்தை எங்களுடைய உள்ளங்களில் ஒலித்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் இந்த பூ உலகுக்குள்ளே மாத்திரமல்ல, இந்த பூ உலகில் தேவரீர் நாங்கள் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடிய அவைகளை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த இந்த உலகத்தோடு உலகமாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய மறுபகுதியை நீர் எங்களுக்கு இந்த நாளில் திறந்து காண்பித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்கிறோம். உடைய தூய சமூகத்தில் எங்களை நாங்கள் படைக்கின்றோம். தேவரீர் தாமே இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் தயவாக இருந்தள்ளும். அவர்களை நீர் தொடும், இந்த சத்தியத்தின் மூலமாக நிரப்பும். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகின்ற அந்த வருகையின் நாளிலே தேவரீர் நாங்கள் அனைவரும் இதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே கழிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே காணப்பட எங்கள் அன்பின் தெய்வங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடு இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.